यस्यावत्भक्तजनात्यन्तुतत्त्वमन्ये सुविचारिदूर्णम् शब्दे वसारसमरण्यलभ्यं लक्ष्ये निगमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां अस्मद्गुरोर्भगवतोऽतिजयः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीवान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवन्द्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशुद्धां गुणसम्पदां शरणं भवपीतानां श्रवमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्द्राजं प्रोणैः मान्दं बुधाग्रेशं श्रीमद्रङ्गसनादिवं श्रेयो निजं श्रीमत्श्रीरङ्ग ईश्वर शरीरमा संयमेन्द्रेण दृष्टं राज्य श्रीरङ्गहारि प्रभयदिवदेः प्राप्तलक्ष्मीधुर्मास्थानं सेवेन्द्रं सकलमण्ये मुञ्जरक्षे सदाय श्रीरङ्गनाथोऽभिदीन्द्रष्टं लक्ष्मीधुर्मकरुणैकपात्रम् श्रीरङ्गे रघुराघरो वेदान्तदेशीन्द्रगर्भप्रवद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं रङ्गभूति रङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षेभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामसूर्यं नारायणार्यं परमतव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदाय सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षरद्ध वैयन्तसारमणवज्यगुणम्बुधाघे नारायणाध्ययविभागुरितम् श्रीरङ्गनाथेशम् आश्रयामः जयत्यादिनसन्तानोदयः प्रभावान् सीतया देव्या पद्मव्योमभास्करः स्वामी देशमुடைய संकल्प பார்க்கிறோம். அதாவது விவேகனும் விவசாயங்களுடைய மந்திரி விவசாயனும் சுமதி இவா 3 பேரும் சித்திரமண்டலத்துல ஒவ்வொரு சித்திரத்தையா பார்த்துட்டு இருக்கா. அதுல பெருமாளுடைய அவதாரங்கள்ல மத்ஸ்யகூர்ம வராகச நாரசிம்மாச வாமனகான்ற ரீதியில ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்துட்டு வந்தா, சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு வந்தா. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு பரசுராமனை பார்த்தாச்சு. இப்போ ராமாவதாரத்தை பார்க்கலான் தான். அதாவது வரிசையா 3 ராமன், பரசுராம, ராமன், பலராமன். ராமன் சொன்னா அது சக்கரத்துக்குதான் புரியும். மீன் பேர் சொல்ல பரசுராமன் சொல்றோம், பலராமன் சொல்றோம். 2 பேருக்கும் ஒரு அஞ்சு சேர்த்துக்கணும். அதனால இப்படி 3 பேருடைய ஒரு ராமன் மிருகவம்சத்தில் தோன்றார், ஒரு ராமன் ரகுவம்சத்தில் தோன்றார், ஒரு ராமன் யதுவம்சத்தில் தோன்றார். அவருடைய அவதாரத்துடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, துஷ்டர்களை சம்ஹாரம் வந்து இந்த லோகத்தெல்லாம் காப்பாற்றுறது அவருடைய காரியம். இப்படி இந்த 3 பேர் இருக்கிற ராமன்ல நடுவில் இருக்கிற ராமனுடைய பெருமை ரொம்ப
அதாவது உயர்ந்தது. அதை பத்தி சொல்லிட்டு வரேன். ராமனுடைய அவதாரங்கள்லாம் நல்லா படிச்சார். அதாவது எப்படி சுவாமி தேசிகன் கத்தியத்துல ராமனுடைய பெருமை சொல்றாரோ அந்த மாதிரி இங்க வருஷா சொல்ற விவசாய அமீச பிருகு லகு யதுவம்ச சம்பவாக பிரபலதர துஷ்ட நிரசனேன பரித்ராத லோகத்ரயாः त्रयो रामा एष पुनः एतेषु बहुमुख पुण्यजन बाधनोपि परित्राग पुण्यजनो मध्यमो रामः. இந்த இடத்துல பகுமுக புண்ணியஜன அந்த ஜனங்களுக்கு புண்ணியம் சொல்ல போட்டிருக்காரு. திருப்பி பரித்ராக புண்ணிய ஜனகான் அந்த இடத்துலயும் புண்ணிய சொல்ல போட்டிருக்காரு. அதாவது புண்ணிய ஜனங்களை அழித்து புண்ணிய ஜனங்களை அழித்தார் ராமன். அப்படி மத்தியமோ ராமஹா. இந்த மத்தியமோ ராமன் என்ன பண்ணாருனாங்க, புண்ணிய ஜனங்களை அழிச்சு புண்ணிய ஜனங்களை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னார். அது என்ன புண்ணிய ஜனங்களை அழிக்க முடியுமான்னா, அது அவளை புண்ணிய ஜனம் சொல்லிட்டு அவளை அழிக்கிறது பாப்பம் இல்லையோ அப்படின்னா அந்த இடத்துல புண்ணிய ஜன சப்தத்துக்கு ராட்சசர்கள் அர்த்தம். பகுமுக புண்ணிய ஜனம், பலவித ராட்சசர்கள் என்ன அவனெல்லாம் பாதமபி அதெல்லாம் மதம் பண்ண. இங்க பரித்ராத புண்ணிய ஜனம் மத்தியமாக இந்த இடத்துல பரித்த சாதுக்கள், புண்ணிய ஜனத்தை சாதுக்கள். இந்த சாதுக்களை இங்க ரசிச்சார் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணிருக்கேன். बहुमुख पुण्यजन बाधेनापि इति नानाविधानां पुण्यपुरुषाणां बाधकोऽपि पुरुषरक्षक आसीत् विरोधः. वास्तवार्थस्तु महर्षिणां स्वभावः बहुमुखस्य दशमुखस्य पुण्यजनस्य राक्षसस्य रावणस्य अन्येषां त्रिशिरप्रभृतीनां नानाप्रकाराणां रचनाश्च धातुकत्वात् बाधयति. இங்க சொல்ற அந்த வாஸ்தவான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பகுமுக புண்ணிய ஜன பாதை அப்படின்னு பொருள் அந்த இடத்துல பகுமுக தசமுகசிய புண்ணிய ஜனம், தசமுகன்னா 10 ராவணன். அந்த அவருடைய சமூகத்தை சேர்ந்த ராட்சசஸ்ய ராவணஸ்ய அந்நேஷாம், ராவணன் என்ன மற்றும் திரிசிர பிரபுதினா ராட்சசர்கள் பலவிதம். அவர்கள் மொத்த பேரும் நானா பிரகாரம் ராட்சசான ராட்சசன் எடுத்துட்டா அது அதாவது ராட்சசிகளை அசோகவனத்திற்கு ராட்சசிகளை பண்ணிக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒத்திக்கு காது நீண்டு இருக்குமா, ஒத்திக்கு பல் இருக்குமா, கண்டு கோரமா இருக்குமா, இப்படி அவளை எல்லாம் வர்ணிக்கிறான். அதே மாதிரி ராட்சசர்களும் அப்படிதான் இருப்பான். அதனால பகுவிதமான ராட்சசர்கள் அவளெல்லாம் சேர்த்து காதுகத்வாத்து அந்த பாகம் காதுகத்தை அடிச்சு அழிச்சார் அப்படின்னு அங்க புத்தகம் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அப்படி அநேனக்கில கோசல சுதாகுமார பாவ கஞ்சிகித காரணாக்காரேன இதெல்லாம் திருப்தியாக போயிடுச்சு. எப்படிப்பட்ட ராமநாதன் தெரியுமா? இந்த ராட்சசர்களை வதம் பண்ணார அவங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? அநேனக்கில கோசல சுதாகுமார பாவ கஞ்சிகித காரணாக்கார. அவர் கோசல சுதா குமார பாவ கஞ்சுகிதன்னு தன்னை மறைச்சிட்ட. அவர் தான் யாரு? அந்த ராமன். கோசலனுடைய பிள்ளை யாரு? அந்த ராமன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் தான் காரணாகார, ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன், ஜெகத் சிருஷ்டிக்கெல்லாம் காரணமானவன். அவன் யாரு? கஞ்சுகித காரணம். அப்போ உலகத்தெல்லாம் படைத்தவனான எப்பெருமான் இருக்கானே
பிரம்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் அவன். தன்னை கணிச்சுக்கிட்டேன்னா சொக்காய் போட்டு மறைச்சிக்கிறது, தன்னுடைய ஒரிஜினாலிட்டி காமிக்காத, தன்னுடைய வாஸ்து உருவத்தை காமிக்காத தான் ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு வேஷத்தை கொண்டு இங்க அவதரிச்சான். யாரு? கஞ்சிகித்த காரணா காரேன. அப்படிப்பட்ட ராமனாலே கோமானக கேளி கேளி கோபாயுத கௌசிகாத்வரேனா. இந்த யாகத்துல கௌமார கேளி கோபாயுத கௌமார கேளி, இந்த சின்ன பசங்களாம் விளையாடும் இல்லையோ, கௌமாரன்னு கௌமார வயசு கிடையாது, அவள்லாம் விளையாடுவான். அந்த மாதிரி விளையாடுற வயசு, அந்த விளையாடுற வயசுல அங்க கௌசிகனுடைய யாக அத்வரன யாகத்தை கோபாயதி அவன் ரஷிஷான். கோபாயதான் ரஷிஷான். யாகம் பண்ணிச்சு ராட்சசர்கள் நிறைய உபதிரவம் பண்ணான். தாட்டகே வந்தா, தாட்டக வந்தா அவன் பொம்னாட்டி. ராமன் எப்பவுமே தர்மத்தை அனுஷ்டிக்கிறார். இங்க ஒரு ஸ்திரியை வதம் பண்ணலாமா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆபத்து வந்துதான் ஸ்திரியை கூட வதம் பண்ணலான்னு இருக்கு. ஆனா ராமன் ஆபத்து வரும்போது தானே, அதனால நாம் எதுக்கு முதல்ல ராமாவதாரம் பண்ணி விஸ்வாமித்திரோட போயிருக்கேன், முதல்ல முன்னாடி வதம் பண்ணலாமா, அது தனக்கு இழுக்கு இல்லையா, ஒரு ராஜாவுக்கு இழுக்கு இல்லையா, போய் ஒரு பொம்னாட்டை குணம் பண்ணலாம் சொல்ல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா. பார்த்தார் விஸ்வாமித்திரர். அவர் பண்ணுன்னு அவர் வந்து இந்த மதம் பண்ணுன்னு சொல்லிட்டார். அவர் ஆச்சாரிய தேவத்தை கொண்டு மதம் பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, பிரணாத்வர திவ்ய பக்திய திவ்யாத்திர விருந்த வந்திதா விருந்த சாலினா. விருந்த வந்திதா இருக்கு சாலினா. அதாவது விஸ்வாமித்திர பல மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்றார். ஏன்னா பின்னாடி யுத்தம் பண்றதுக்கு அது உபகாரமா இருக்கும். ஏன்னா ரிஷிகள்லாம் முக்காலம் உணர்ந்தவர்கள். அதனால அவர் வந்து உபதேசம் பண்ணார் ராமனுக்கு. உபதேசம் பண்ணது மட்டும் இல்லை, வசனங்கள்லாம் கூட கொடுத்தார். பிரணாத்வர துல்லிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தசாலினா பணத ஜன விமத விமதன துர் லலித தோர் லலிதேனா. பிரணத ஜன விமத விமதன துர் லலித தோர் லலித துர் லலிதேனா. தன்னை வணங்கக்கூடிய, தன்னை ஆசிரியிச்சு தன்னை வணங்கக்கூடிய ஜனங்கள் இருக்காங்களோ, அந்த ஜனங்களுடைய ஜன அந்த தன்னை சேவிக்கக்கூடிய மனிதர்களுடைய விமதான விமதான எதிரிகள், அந்த எதிரிகளை அழிப்பது. விமதான அழிக்கிறது. துர் லலிதா தோர் லலிதா. அவருடைய யுதங்கள் இந்த அழகு. ஒரு ராஜபுத்திரனா இருந்தா அவருடைய புஜங்கள் நீண்டு அகர்ந்திருக்கும். அதுக்கு என்னடா பிரயோஜனம்னா யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணாலும் அழகு, அந்த தோள்கள்லாம் அழகு. நகர சுலோச்சன சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரேனா. வேலை எப்படி சொல்லலாம்? சில நகர சுலோச்சன அந்த அங்க இருக்கக்கூடிய அழகிய பெண்கள், அந்த பெண்களுடைய கண்ணிகள்லாம் இவன் சகோர பட்சிக்கு சந்திரனை கண்டா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த மிதிரையில் வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கண்ணுக்கு விருந்தா இருந்தான். சந்திரனை போல குளிமையா இருந்தான்.
அந்த விதவை வாழ்நாள் இந்த ஸ்திரீகள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புருஷனை பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி தினகர குல கமல திவாகர திவாகரே அவங்களா சக்கர பக்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, அந்த சந்திரனுடைய கிரணங்கள் இருக்கும், அது 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 வேண்டோ அதுதான் தனக்கு உணவாக உள்ளது. அதனால இங்க இந்த பெண்களுடைய கண்ணை சகோர பட்சியா சொல்லி அந்த சகோதரத்துக்கு பட்சிக்கு உணவு இருக்கிறான்னா ராமனுடைய அழகுதான் உணவு. அதுக்கப்புறம் தினகர குல கமல திவாகரா, அந்த சூரிய வம்சத்துக்கு அந்த சூரிய வம்சத்தை தாமரா சொல்ற கமலன்னு சொல்ற. தினகர குல கமல, தினகரன்னா சூரிய வம்சம், தினகர சூரிய குல சூரிய வம்சம் இருக்க அதை அதை கமல அந்த தாமரை போடு இருக்கக்கூடிய அந்த சூரிய வம்சத்தினருக்கு திவாகரா சூரியன் போது. ஏன்னா சூரியன் தான் தாமரை பூர்வம் விகசி மலரம். அதனால அந்த சூரிய வம்சம் பெருமையா இருக்கு. யாரு இவனாங்க கண்ட பரசு போதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட விஜதண்டா எல்லாம் அது அது அதாவது சுவாமி ரகுவம்ச பலன் தான். அப்படிதான் கடைசியில குடிக்கிச்ச அவனாலே அப்படிப்பட்டவனாலே அதனால விஜ 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 தண்டை அது திரியா விபத்து சவுண்ட விஜ தண்டை காண்ட பரசு கோதண்ட. இந்த பரசுராமனுடைய கோதண்ட முதல் அதை காண்ட துண்டம் வைக்கணும். நகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டேனா, அப்படிப்பட்ட சிவதனுஷ விரிக்கக்கூடிய பலம் வாய்ந்த புஜங்களை விருகுபதி சுகதி விகித விகித நத பரிஷித நத பரிஷு பரிகேனா. விருகுபதி சுகதி விகதிகர விருகுபதி சொன்னால விருகுபதி பரசுராம பங்கமாக பரசுராமனுக்கு அந்த வில்ல உடைச்சார். அதுல சஸ்ய சுகத்தக அந்த புண்ணிய, அதாவது பரசுராமனுடைய வில்ல உடைச்சு அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் இவர் வாங்கிட்டார். எப்படி வாங்கினார் அப்படின்னா, அந்த அம்பு எழுதி அந்த அம்புனால அவங்க பிள்ளைங்களாம் பிடிக்கிட்டார். பித்ரு வச்சன பரிபாலன பிரதிஜா வஜ்ஞாத யௌவராஜ்யாக, யௌவராஜ் தாயினுடைய, அதாவது தந்தையினுடைய வாக்கை நிறைவேற்றுறதுக்காக ராஜ்யத்தை துறந்த தண்டக தமோமன ஜங்கம பாரிஜாத்தே தண்டகாலத்துல நடவடி பாரிஜாத மரம் போன்றவர் இவர். தர தரு தர 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 தரு கண்டன சண்ட பவனேன. அதனால அந்த கரண்ல ஒரு மரமா, புதிய மரம், விஷமரம். ராட்சசன் பேரு கரண்ட் பேரு, அவன் ரொம்ப புதியவன். அந்த அப்படிப்பட்ட
மரம் மாதிரி ஒத்தனுக்கும் மரியாதை தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட கரண் மரத்தை முறிக்க, அந்த முறிக்கக்கூடிய சக்தி எதுக்கு? அந்த பெரும் காற்றுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட பெருங்காற்றாக விளங்கிய அவன் சகசிர நலவன விலோலன மகாகலப 16 ராட்சியர்கள் அவர்களாம் ஒரு காடு மாதிரி வளர்ந்து விட்டா. அவெல்லாம் காட்டுக்குள்ள போனா நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கும். ஒண்ணு போட்டு இருக்கும், அதை வெட்டவே முடியாது. அந்த மாதிரி ராட்சச கூட்டம் இருக்க ஒண்ணு பின்னி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ராட்சசர்களை திசப்த ரட்சசகர நலவன விலோகன மகாகல அவர்களெல்லாம் இந்த கோரக்காடுகளை அழிக்கிற மாதிரி தன்னுடைய பராக்கிரமத்தை புஜபலத்தினால் அழிச்சார். மைத்த மகாம் மைத்திலே திருட பலிரம்பண விரோவில மிகத வீரம் மைத்திலே திருட பலிரம்பண ராமனை அப்படியே கட்டிட்டாலாம், இரு கட்டிட்டாலாம். ஏன்னா ராமன் அயோத்தியில் இருக்கும்போது அப்பா அம்மா எல்லாரையும் கேட்டுருந்தான். தோப்பனார் அம்மா இருக்கிட்டு தன்னுடைய பாஜக அதிகமா பேச முடியாது. தெளிவா இருக்கிட்டு தன்னுடைய ஆம்பியா கிட்ட அதிகமா பேச மாட்டார். ஏகாந்த தெரியாது. எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்துப்பா, எல்லா தம்பிகளும் ஒன்னா இருப்பா, எல்லா அவங்களுக்கும் ஒன்னா இருப்பா. இவனுக்கு தனியா இடம் கிடையாது. அதனால இவா தன்னுடைய எண்ணங்களை பரிமாறதுக்கு கூட முடியாது. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, என் பொண்ணு தனியா வீடு இருக்கா, எல்லாம் இங்க சித்தர்கள் இருக்கா, நாசரா இருக்காளா, பச்சனை இருக்காளா, மாமனார் மங்கல இருக்காளா, இதெல்லாம் கேட்டு யாரும் இல்லைன்னு போகிறா. இருந்தாங்க அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி மன கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல கூட ராமன்கிட்ட அவர் பேசுறதுக்கு இந்த வனவாசம் இந்த 16 ராட்சசர்களை மதம் பண்ணி வந்தார் ராமன். உடனே அவன் இருக்கின்றான். இதனால நான் முன்னாடி நினைச்சிருந்தேன், இப்பதான் நீ மகா புருஷன் நீ அப்படின்னு கட்டி அனுப்பிச்சுட்டான். சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணேன மாரீச்சன் கபட வேஷம் கொண்டு வந்தான். ஏற்கனவே இந்த மாரீச்சன் ராமகிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். எப்போ அப்படின்னா வால்மீகி விஸ்வாமித்திரர் யாகத்தை பண்ணிச்சு. அப்போ 2 பேரும் வந்தா, மாரீச்சன் மாலினுடைய தமையன் பிராத்தாரிகள். அதுல மொத்தம் அங்கேயே சேர்த்துதான். இவன் பானத்துக்கு அடிபட்டு பயந்து ஓடி வந்துட்டான். அன்னைக்கு ஓடி வந்தவன் தான் ராவணன் இருக்கிற இடத்துல போய் பூந்துட்டான். பூந்துட்டு அங்கேயே இருந்துட்டான். அதனால அவனுக்கு எங்கெங்க மரங்கள்லாம் பார்க்கணும் அங்கெல்லாம் ராமனே தோன்றிருந்தான். அப்படி எங்க பார்த்தாலும் ராமன் தான் அவனுக்கு நினைவு. அப்படி ராமனே நினைச்சிட்டு இருந்தான். அப்படிப்பட்டவன ராவணன் என்ன பண்ணா, அவன் மாரீச்சன் அவன் இருக்கிற இடத்த அவனுடைய இடத்துக்கே போய் நீ எனக்கு உபகாரம் பண்ணணும், சீத்தையை நாம பிடிக்கணும். அது என்னால் ஏற்கனவே நான் அடிப்பட்டது, அது இன்னும் அந்த எதிர்ப்பு பயம் போகல, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். சரி, நீ எனக்கு உபகாரம் பண்ண, இனி
இப்போ சில கட்சியெல்லாம் இருக்கும் இல்லையோ, நான் சொல்றது நீ செய்யறதாங்க உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லை உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அவன் ராமன் என்ன பண்ணா, நீ எனக்கு உபகாரம் பண்ணலன்னா என் கையாலே உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தான் மாறிட்டேன். சரி, இவன் கையால சாகிறத விட ராமன் கையால சாகிறது தேவையில்லை. எப்படிதான் நான் ராமன் தமிழ வேஷம் போட்டு போனா கூட ராமன் தப்பிக்க முடியாது. அதனால ராமன் கையால சாகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்தோட போயிட்டான். இப்படி மாறி சமாயா ஜன்ம படிக்க மிக சர்வாஸ்தரணேனா அந்த மாறி சென்ற மாணவர் கொண்டு அந்த மானுடைய தோலை கொண்டு தனக்கு ஆசனமாக உள்ளவன் ராமன். லட்சித பக்த ஜனாயுன்னு ஒரு சீதையை கடந்து போனான் ராமன். நடுவுல ஜனாயு வந்து என்ன பண்ண, ராவனோட சண்டை போடுறது. நீ சீட்டை உண்டு, நீ இல்லப்பெல்லாம் என்னை தாண்டி போகக்கூடாது நீ அப்படின்னு தன்னுடைய நக்கையை நான் போட்டு அவனை அடிக்கிற ஜனாயு. என்ன பண்ணா, கத்தி எடுத்து ஜனாயுடைய நக்கையெல்லாம் விட்டுட்டான். நக்கை இல்லைன்னா ஜனாயு அதனால நோக்கிட்டான் கீழே. அவரை ராமன் தேர்ந்து வச்சு ராமன் கிட்ட தன்னுடைய விருத்தாந்தங்கள்லாம் சொல்லி உடனே ராமன் அப்பயே உயிரை விட்டா அவனுக்கு ராமன் சம்ஸ்காரம் பண்ணி மோசடிக்கலாம் அனுப்பிச்சார் அப்படின்னு தனக்கு உபகாரம் பண்ணணும் இல்லையா. ஏன் ராவணன் எடுத்துட்டு போயிட்டான்னு ஏன்னா எங்க எல்லா இடத்தையும் தேடிட்டு வந்தா எதுவும் சொல்லலை. ஜனாய் மூலியமா தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம், நீ எனக்கு காட்டி கொடுத்தே இல்லையோ ஆனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜனாவுக்கு மோட்சத்தை கொடுத்தார். தானே கிரைகள்லாம் பண்ணி மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு கதை இருக்கும் இல்லையோ. அப்படிப்பட்ட ராமன். அதுக்கப்புறம் அவன் ஜமஹிம முனிஜன பஜன புஷித ஹிருதய முஷித ஹிருதயங்கள் தவறி மோட்ச சாட்சி பூதாக. அவன் ஜமஹிம முனிஜன பஜன ஹிருதயம் கலுஷம் சபரி மோட்ச சாட்சி பூதாக. அதுக்கு மேல சபரின்றவள் இவள் மதங்க ரிஷிகளுடைய ஆசிரமத்துல கைங்கரியம் பண்ணிருந்தார். மதங்க ரிஷிக்கு தன்னுடைய காலம் முடிய போறது தெரிஞ்சிச்சு. அப்போ இது சபரிகிட்ட சொல்ற, நீ இங்கே ராமன் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரமிச்சார். அதுக்காக ராமன் வருகைக்காக இவள் உட்கார்ந்துருந்தா. இன்னைக்கு ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு ஆளு. அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு சிசுரை பண்றது ரொம்ப சிறந்த வளர்ச்சி. அந்த ரிஷிகளெல்லாம் கைங்கரியம் பண்ணால் இவளுக்கு இருந்த பாபங்கள்லாம் போச்சு. இவள் ஏற்கனவே முன் ஜென்மத்துல இவள் ரிஷியா பிறந்து பக்தியோகம் பண்ணியிருக்கான். அந்த பக்தியோகம் இந்த ஜென்மால் தான் முடிய போகுது. அதனால ராமனை அந்த பக்கம் வச்சு அவரை உபதேசிச்சு அவன் அனுபவத்தை பெற்று அவர் மோட்சத்தை படைத்தார். எப்படி சபரி மோட்ச சாட்சி பூதேனாக பிரபஞ்சனதனே பாவுக பாவிஷ ரஞ்சித ஹிருதேனாக. பிரபஞ்சனதனையா
பிரபஞ்சனம் என்னன்னா வாயுக்கு பேரு பிரபஞ்சங்கிறது. ஆக பிரபஞ்சனஸ்ய வாயோ சுதஸ்ய அனுமதா, வாயுனுடைய புத்திரன் அனுமன். பாவுக பாஷித, பாவுக பாஷித்தன்னா என்ன, ரொம்ப இனிமையா அந்த புத்தகம் விசாரிக்கிறது ஒரு அழகா இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவா, சரி வாங்கோ அப்படின்னு கூட சொல்லுவா. அதுக்கப்புறம் அவன் டாக்டர் இவளை உட்கார வச்சுக்குவா, காணி பார்க்க சொல்லுவா. என்ன இவன் வந்து இஷ்டம் இல்லைன்ட்டு. சில பேர் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க இவனோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நான் கொஞ்சம் மேல காரியம் இருக்கு, நீங்க தீர்த்தம் வந்து தீர்த்தம் பண்ணுவோம், இல்ல ஏதோ அம்சம் அம்சம் வந்து இங்கே அம்சம் எல்லாம் அப்படிதான் விசாரிப்பான். அந்த விசாரிக்கிறது ஒரு அழகு இல்லையா. ஆக அந்த ஆஞ்சநேயருடைய வார்த்தையானது ரொம்ப, அதாவது முதல்ல ரிஷிசிங்க மலையில சுக்ரீவன், ஹனுமான், அங்கதான் இவெல்லாம் இருக்கா. அப்போ ராமன லட்சுமணன் சீதையை சேர்ந்து கோவிலுக்கு வந்து நடுவில் இந்த இந்த ரிஷிசிங்க மலைக்கு போனாக்க அங்க அவங்க சுக்ரீவனுடைய சக்தி ஏற்படும் சொன்னார். அதை வச்சு நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்தான் சுக்ரீவன். ஆஞ்சநேயர் அதாவது ஹனுமானுக்கு சொல்லலாம், அது யாரோ நம்ம இந்த இடத்துல வர முடியாதவெல்லாம் வரானே, ஒரு மனுஷன் வரானே, அவன் யார் எனக்கு சந்தேகத்துக்கு இடமா இருக்கு, அவன் யாரு எப்படி அவன் போய் விசாரிச்சுடுவா அப்படின்னு அனுமானம் இருக்கலாம். அனுமானம் உடனே என்ன பண்ணா வேற பார்த்த உடனே அவெல்லாம் அவனுடைய தேஜஸ் ரொம்ப இவனுக்கு அது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இனிமே ரொம்ப வினயத்தோட அவனை வச்சுட்டு நான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்குறேன், நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேட்கறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது அப்படிலாம் விசாரிச்சு அதே உடனே ராமன் சொல்ற, நீ ரொம்ப சிறந்த பாதி, நீ வந்து ஒரு ரிக்வேதம் படிச்சவனா அப்படின்லாம் கேட்கிற. இப்படி சூரியகுமாரனுடைய அதான் வாயுகுமாரனுடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கு. அதனாலே மனம் மகிழ்ந்தவர் ராமன். பிரபஞ்சனதனே பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயனா, பாவுக பாஷி, அது குழந்தை மாதிரி கிளி பேசுற மாதிரி இருக்கு. அதனாலே பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயனா, ரொம்ப ஹிருதயத்தினால மனசுனால ரசித்தவர் அப்படிப்பட்டவன் யாரு ராமன். கரணி சுத சரணாகதி பரதந்திரி பரதந்திரி பரதந்திரித்த சுவாதந்திரேன கரணி சுத சரணாகதி பரதந்திரித்த சுவாதந்திரேன தரணி சுத, தரணின்னா என்ன, சூரியன், சூரியஸ்ய சுதா சுக்ரீவஹ தரணி சுத. सम्प्रति शरणागति யோகநாத புரா பூத்வா சுக்ரீவன் சரணம் கதா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்லோகம் வருது. பெருமாள் சுக்ரீவன்கிட்ட சரணாகதி பண்றார். சூரிய வம்சோத்பன்னஸ்ய மே सूर्यादेव उत्पन्न ज्येष्ठ सुग्रीवः शरण्या भवति तदा तद्दर्शनार्थी प्राप्त रामा
ராமாதேகே அபிசந்தி. லோகநாத புரா பூத்வா சுக்ரீவ. லோகநாதன் யாரு? எம்பெருமான். அவர் என்ன பண்ணா சுக்ரீவனுடைய சரணாகதிதான் சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் சூரிய வம்சத்துல அவதரிச்சார். இவன் சூரிய தேவனுடைய புத்திரன். நல்லா பாருங்க. அதாவது ராமன் சூரிய வம்சத்துல பிறந்தார். சூரியனுடைய புள்ள ஜேஷ்டன் சுக்ரீவன். இப்ப சூரியன் தேவதை, தசரதன் ஒரு ராஜா. ரெண்டு பேருக்கும் அந்த சூரியனுடைய சம்பந்தம் இருக்கு. உதர சந்தி அபிசந்தி. சரணாகதி பரதந்திரி சுவாதந்திரியா. இந்த இடத்துல சரணாகதி அப்படின்னா சரணம்னா கிரகம், வீடு. அதனால சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போய் என்ன பெருமாள் அவனை சீதை தேர்வுகளை கேட்டார். அதை சரணாகதின்னு சொல்றேன். அதாவது அவன் இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு சரணாகதி. சரணாகதினா ஆலயம்னு ஒரு இடம் உண்டு, இருப்பிடத்துக்கு இடம் உண்டு. அதனால சுக்ரீவன் சரணாகதி பண்ணல, சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போய் கேட்டார் அப்படின்னு. சுக்ரீவஸ்ய சரணங்களுக்கு ஸ்தானம் தத் பிராப்திவா சரணாகதி. சரணாகதினா இந்த 5 அங்கங்களுடைய சரணாகதி சொல்லல. சுக்ரீவனுடைய இடத்துக்கு சென்றான் அப்படிதான் அர்த்தம். ஏதுவா இங்க சுக்ரீவனுடைய சரணாகதி பண்ணாடுறது சொல்லலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் எடுக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப விரிவா போகும். அதான் அந்த இடத்துல பகுமுக சுக்ரீவசிய வானரஸ்ய ஸ்ரீ ரகுசிம்ம சரணாகதத்துவஸ்ய ஸ்பஷ்டம் அவகமாத்து சுக்ரீவகத்துக்கு சரணாகிரார் அத்தனை உச்சது. இந்த இடத்துல பெருமாள் சுக்ரீவனுடைய சரணாகதி பண்ண சொல்ல இவன் தான் சரணாகதி பண்ணிருக்கான் பெருமாள்கிட்ட. எப்படிதான்னா வாலினோமே மகாபாக பயம் குரு. எனக்கு வாலின்ற மகா வீரன், அவன் எடுத்து எனக்கு ஆபத்து இருக்காது, அதுல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்றான். அப்புறம் தவ பிரசாதம் விசும்பராக பிரியாசி ராஜ்ய சமாப்ஞானம் ஒன்னுடைய அனுபவத்தினால தம பிரசாதே விசும்பராகவா விசும்பராகம் கிடைச்சு பிரியாசி ராஜ்யத்தை எனக்கு பிரியம் கிடைச்சா ராஜ்யமும் கிடைச்சு சமாப்ஞாத்தாக நான் இப்போ 5 மணி நேரம் நீங்கள் அனுபவம் வாங்கி அப்புறம் வாக்கியம் கையை கூப்பிட்டு அதை சுக்ரீவன் சொன்னார். கவிதவ்யமே சுக்ரீவः சகலக்ஷாதः அத்தாயேன மகாராஜः प्रणतो राज्यमिति इति बहुमुखं सुग्रीवस्य बाणवस्य श्री रघुसिंहशरणागतस्य स्पष्टम् अवगमात् सुग्रीवकस्य शरणागतिरेव अत्र उच्यते. அதான் இந்த மாதிரி பகனங்கள்ல சுக்ரீவ சரணாகதி சுக்ரீவால் செய்யப்பட்ட சரணாகதி தான் நிறைய சொல்லிக்க தவிர ராமன் சுக்ரீவனுக்கு சரணாகதி பண்ணாலும் இல்லை.
அதுக்காக சாய்கள். ஆக எப்படி லோகநாடைய இங்க சொல்லச்சே சீதையை மீட்டுப்பதற்காக சரணாதி பண்ணான்னு வேறே தெரியும். ஆனா வியாக்கியானம் பண்ணி ராமன் போய் சூரியனுக்கு சரணாதி பண்ணலாமா, அவன் எப்படி லோகநாதே அதுக்குதான் இப்படி அர்த்தம் சொல்லலாம்னு சாதிக்கிறேன். அதுக்கப்புறம் விபுல பூஜை மூல நிகிட நிகீட ராவண ரங்கநாயக ஜனக சதுர சதுர கவி கவி கவிபதி ஹிருதய தாழ்ந்த தாழ்ந்து அப்படின்னா ராவனுக்கும் ராவணருக்கும் யுத்தம் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றான், வாலி கிட்ட வாலி ராவணனுக்கு இடத்துக்கு போறான். போன உடனே ராவணன் என்ன பண்ணா, ராவணன் வாலிய ஒரு அவங்ககிட்ட ஒரு விஷம், அதாவது ஒரு விளையாடினான். பார்த்தான் வாலி தன்னுடைய தோல்னால அவனை இறுக்கி பிடிச்சிட்டான். அந்த வலி அவனால் தாங்க முடியல. உடனே மூச்சு திணறல், அவனால் மூச்சு விட முடியல. மூச்சு திணறான் ராவணன். அப்படி ராவணனை பயமுறுத்தி அவன்கிட்ட விளையாடினான். எப்படிப்பட்ட பராக்கிரம வாலியினுடைய அகன்ற மார்ப ராமன் தன்னுடைய பானத்தினால பிளந்தார். விபுல புஜ மூல நிபிட நிபீட ராவண ரணக ஜனக சதுர சதுர கவி கவி ஹிருதய தாரண தாரண சிவி விமத விமதன் பூவி விமத சகோதர ரக்ஷா பரிகிரக சம்பிரம்ம விரும்பின சர்வேஸ்வர பாவா. இந்த ராவணனுடைய தம்பி விபீஷன் அவன் என்ன பண்ணான், சகோதர ரக்ஷா பரிகிற சம்பிரம்ம விரும்பின சர்வேஸ்வர பாவா. ராவணனுக்கு உபதேசம் பண்ணான் சுக்ரீவன். அதை ஏற்றுக்கொள்ள ராவணனுக்கு வரல. உடனே அந்த ராவணன் உபதேசத்தை விட்டு கலந்துட்டான். கிளம்பி எதிர்கரையில ராமன் யுத்தத்துக்காக வந்து வானர்களோட அந்த இடத்துக்கு போயிட்டான். விபீஷன் தான் இருக்கிற கடற்கரை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போயிட்டான். அப்போ அந்த விபீஷனை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆச்சரியம் பண்ணான். அனுமானத்தை தான் சப்போர்ட் பண்ண. அப்பதான் ராமன் வாயில் தந்து எல்லாரும் ஆட்சேபனை பொறுமையா கேட்டார் பெருமாள். கேட்டுட்டு அப்புறம் நான் ஒரு 2 வார்த்தை சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படின்னு ரொம்ப சாந்தமா சொல்றேன் பெருமாள். அப்போ சொல்லுச்சு தான் சர்வேஸ்வரன் காமிக்கணுமோ இல்லையோ, சர்வேஸ்வரன் காமிக்கல. ரொம்ப எளிமையா நான் சர்வேஸ்வரத்தை மறைச்சிட்டு தானும் இந்த லோகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி வந்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கெஞ்சலாம். அவ்வளவு சௌலபியம் உடையவன்.
சகோதர ரட்சபரிக சம்பிரம விஜய சர்வேஸ்வரபாக சகுத்பிரபண்ண ஜன சம்ரக்ஷண தீட்சிதாக எல்லாருடைய ஜனங்களுடைய இயற்கையாகவே எல்லாரும் ரசிக்கக்கூடிய தன்மையுடைய கருணையுடையவன் பெறுவான். இருந்தாலும் தன்னிருந்த சரணாகி பண்ணுவாளுக்கு விசேஷமா அனுகிரகம் பண்ற பெறுவான். அதுதான் சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மிக்கு யாஜதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி ஏதோ துர்லபமான்னு சொல்றார். இது எல்லாருக்கும் சொல்றார். தன்கிட்ட ஒன்று சரணாகி பண்ணா போறோம். அப்படிப்பட்டவனுக்கு நானே உனக்கு நான் உன்னுடைய இதெல்லாம் விடுபடுறேன், விடுபட்டேன். சகுதேவ அபயம் சர்வபூதேவியோ உனக்கு எல்லா இதுலேருந்து அபயத்தை தருகிறேன்னு சொன்னார். அப்புறம் கவிக்குல தரத்தல சொல்லிட்ட கிரி நிகர சாய்ந்து சேதுபதி சீமா சீமஞ்சித சமுதா. இந்த வானர்கள் என்ன பண்ணி தருவா? ராவனோட யுத்தம் பண்ணணும். சமுத்திரத்தை கடைஞ்சு அங்க போகணும். சமுதிரத்தை எப்படி கிடையாது? அதுதான் எவ்வளவு விஸ்தீரம், எவ்வளவு அதை கலைக்கிறதுக்கு பாலம் கிடையாது. என்ன பண்றது? அதுதான் கவிக்குள்ள சொல்லிட்ட. இது குரங்குகள்லாம் என்ன பண்ணிச்சவா மலை கோயில் இருக்க பாறைகள்லாம் தூக்கி அவங்க எல்லாம் இந்த பாறையெல்லாம் கொண்டு அணையை கட்டுச்சு. ஆக இந்த கடல் நடுவில் கட்டின இந்த அணைதான் கடலை ரெண்டாக பிரிச்சு நடுவுல வழி விட்டது. இது எதை போல இருக்கா அப்படின்னு சொன்னா, சீமா சீமன் சித்த இந்த ஸ்திரீகள் நடுவுல இருக்குவா. நடுவுல இருந்தா ரெண்டு பக்கம் பிரிச்சிருக்கும். நடுவுல வழி தெரியும் இல்லையா? இப்போ தலையெல்லாம் வாடுது எல்லாம். அதனால 4 குட்டிச்சோரை போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட நேற்று ஏதோ ஒரு கல்யாணம் பார்த்தேன். அது ஸ்மார்ட் கிடையாது. நம்ம கல்யாணத்தை கேட்க வேண்டாம். நம்ம கல்யாணம் எல்லாரும் தான் என்ன இத்தனைக்கும் அவெல்லாம் அத்தியனம் பண்ணி நல்ல வைதிகால இருக்கா. அவாத்து பசங்களும் தலையை விரிச்சு போட்டு பாடுது. இந்த தலையை விரிச்சு போட்டுனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. துஷாலை குடும்பம் வச்சிருக்க தலையை எப்பவுமே முடிவு தெரிந்தே இருக்கக்கூடாது. அவெல்லாம் முடிச்சு போட்டுக்கணும். தலைமையை முடிவு கூடாது எப்பவுமே. அது சில பாதங்கள் உண்டு. ஏன்னா தலைமை முடிவு இருந்தா மயிர் கொட்டிக்கூடும். அந்த மயிரை மிதிக்க முடியாது. வைதிகாலுக்கு மயிரை மிதிச்சா மயிரை வைச்சா திரும்பி சீர்த்தா மாட்டோம். அதே சங்கடம் இருக்கு. அதனாலதான் தலையை நல்லா முடிச்சு போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஸ்திரீகளுக்கு திரௌபதியானவள் அந்த எனக்கு ஏற்பட்ட மானபங்கத்தை நான் யுத்தத்துல அவளோட ரத்தத்தை குடிச்ச அப்புறம் தான் என் தலைமையில குடிப்பேன்னு சொன்னான். அந்த மாதிரி சபதம் எடுத்துடுவார். குருவேண்ட சபதம். அவனா தலையை முடிச்சு போட இருக்கலாம். அவளுக்கு தனக்கு நேர்ந்த அவமானத்தை காப்பாற்றுட்டா இருக்கலாம். அதுதான் நீங்க நான் மானத்தை இருந்து அப்படி எடுத்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ வேற ஒண்ணு கிடையாது. தலைமை உங்களுடைய கூட சேர்ந்து யாராவது நாட்டு பசங்களை கூட தலைமையில விரிச்சு போட்டு கூடாது. அது பார்த்துவாங்கல்ல. இதெல்லாம் பேசுறது கூட அவுடேட்டா போடுது. அதான் தலை நடுவுல நிறைய பேர் பார்க்கறேன். ஒரு செயல் இருக்கா அது இன்னும் செயலா தெரியல, இல்ல அவனுக்கு பழமையா பேக் வச்சு தெரியல. நடுவர்கள் தான் அழகு. அதுக்கு மூஞ்சிக்கா ஒரு அழகை தரும். எல்லாத்துக்குமே நான் சுகத்துக்கும் சுகம். அப்படி அந்த குரல்கள் கட்டின அணை இருக்க அது சமுத்திரத்துக்கு ரெண்டு பகுதியும் நடுவுல பகுதி இருக்கா மாதிரி இருக்கும். அதனால சுலபமா நாம் அடைய வேண்டிய பாக்கியத்தை அடையலாம். அதுக்கப்புறம்
லங்கா மரோதலா லீலோபதேச தேசிகேனா. அந்த வானர சேனை என்ன பண்ணுது, சமுத்திரத்தை தாண்டி அணையை கட்டியாச்சு. அணையை கட்டி லங்கைக்கு போயாச்சு, லங்கையும் சேர்ந்தாச்சு. அங்க யுத்தம் ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி ராவணன் என்ன பண்ண, ஒரு நாணம் தட்டினார், வில்லில் இருக்கிற நாணம் தட்டினார். அந்த நானுடைய சப்தமான என்னாச்சு, அந்த ராவனுடைய அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீகள் எல்லாம் பார்த்து நடுங்கும்படியாக இருந்ததுதான் அந்த சப்தம். அப்படி நடுங்கி இருக்கிற பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி இருந்தா, டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துதான். லங்கா பதுலா ஜீலோபதேச தேசிகே நாம விஷங்கர விஷய விதானம் விகடித கௌட விக்குல விஸ்ரமஸ்தனே விஸ்ரமஸ்தனே விஸ்தான விச்சாத விச்சானே நாம. இந்த ராவனோட நெறிஞ்ச யுத்தத்துல ராமன் அடித்த அம்பெல்லாம் ராவனுடைய கீழத்தை கலந்துதான். அதனால ராவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போட்டோம்னு விஸ்ரம சமய விஸ்ரான்னு விக்யாத விக்ரமா, நீ போய் நாளை வா அப்படின்னு இளைப்பாறுதல வீடு அனுப்பினான். இப்படி பகைவன் இருந்த கூட ரொம்ப அன்பு உடையவனா. கும்பகர்ண குளிர் தலன தம்போழினா. கும்பகர்ணன் அவனை எழுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? ஏன்னா ராவனுடைய சேனை மொத்தம் அழிஞ்சு போச்சு. கடைசியில இப்ப கும்பகர்ணன் எழுப்பணும். அந்த கும்பகர்ணன் எழுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? எத்தனை வாத்தியங்கள், எத்தனை இது. அப்புறம் ஒரு வேலை எழுந்து வந்தா அவனுடைய பெரிய ஒரு மலை, அந்த மலைய வெட்டி சாய்ச்சா பெருமாள் தன்னுடைய வஜ்ராயத்தை கொண்டு அப்படின்னு சாய்கிறார். கும்பகர்ண குலகிரி தலன தம்போழினா மகவச்சித் அபிகணன. அதாவது கும்பகர்ண குலகிரி தலன தம்போழினா. இந்த குலப்பர்வதம் இல்லையோ, குலகிரி அப்படின்னு சொல்றோம். இந்த குலகிரி அப்படின்னு சொன்னா 8 மலைகள் சேர்ந்துதான் ஒரு குலகிரி குலப்பருவம் சொல்லுவார். அதுனா இமயமலை, மேருமலை, விந்திய மலை, மலையுமே ஒரு மலை, மால்யவான் மலை, விஷதம், மந்தாரம், பாரியாத்திரகம் அப்படின்னு மலைக்கெல்லாம் பேரு. இது 8 சேர்ந்துதான் குலகிரின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகவச்சித் அபிகணன அந்த சாட்சிக இந்திரஜித்தை லக்ஷ்மணன் கொண்டான். இதை கேட்டு ராவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் இங்க சொல்ற. மகவச்சித் அபிகணன சாட்சிக ராட்சசத்வயுக்தேனா நிகில ஜெகதன வருத பய ஜன கத என்ன பண்ண தசக லவண ஜனித கதன ரஜினி ஜர ரஜினி ஜன யுவதி ஜன வச்சன வித்யாபித பாரம்யே நாம. அது மேல இந்த ராவணன் எல்லாரையும் பயன்படுத்தி வச்சிருக்கான். தேவர்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களையும் பயன்படுத்தி வச்சிருக்கான்.
அந்த 10 தலையும் ராவன் அழித்து தள்ளிட்ட. ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவள் என்ன பண்றா, ராவணன் மாண்டான்ற செய்தியை கேட்ட உடனே அவள் யுத்த களத்தை வந்து அழகா. அப்படி தன் கணவன் இறந்து அவனுடைய சவத்தை பார்த்து அழுதுருக்கா. அந்த சமயத்துல ராமனை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்றான். யுவதி ஜன வீரமன வசன விஷய விக்யாதி பாரம்பரிய அவனை ஸ்தோத்திரம் பண்றான். அவருடைய பராக்கிரமத்தெல்லாம் பார்த்து விபீஷண வசம்பதேகித லங்கேஸ்வரிய. அப்புறம் விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணல. புஷ்பகர பக கோஷ்பதி கிருதை கமகனா மகார்ணவே. அப்புறம் புஷ்ப விமானத்தில் ஏறி என்ன ஆகாசத்தை கலந்த. சரண கிருதக்ஷண பரத மனோர் சிம்மாசனாஜூடா. அதாவது பிசிறுவச்ச பரிபாலன பிரகாரம் 14 வருஷம் கழித்து வனவாசம் பிடிச்சிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்த பரதன் ஏற்கனவே பிரார்த்தித்த பிரகாரம் நான் என்னுடைய 14 வருஷம் காட்டு அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அப்பயே சொன்ன பரதன். அது பிரகாரம் திருப்பி வந்து ராஜ்யபாரத்தை ஏற்றினார். கிருதக்ஷண பரத மனோஜூடே திவ்ய பூமாயோத்யாதி தெய்வதேனா. வைகுண்டம் அயோத்தி இரண்டுக்குமே நாதனாக இருந்தான். ஜானகி தனதர்மச்சாரினா, அதாவது பிராட்டி. அந்த பிராட்டியோடு சேர்ந்து அந்த கிரகஸ்தாசியோட தர்மத்தெல்லாம் அனுமதித்தார். சர்வதர்ம சமாராதனி எல்லா தர்மங்களும் எல்லா கர்மாக்களும் இவன் ஆராதிக்கிறார். சனாதன தர்மேனா, சனாதன நிலையான தர்மத்தை வடிவானவன் அவன். சாகேத ஜனபத ஜனித ஜங்கம நித்திய நிச்சயம வைபவேனா. இந்த கோசல் நாட்டுல இருக்கக்கூடிய தாவரங்கள், அசையாப்பொருள், அசைப்பொருள்கள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு இந்த சாந்தானிக லோகங்கள் அந்த லோகத்துல சாந்தத்தை கொடுத்தாரு. இப்படி பக்தஜன பக்தராமே எல்லாத்துக்கும் அருமை. அதனால அடையாறுக்கெல்லாம் மனோகரமான ஸ்ரீ ராமபத்ரேனா விஸ்வவி சனாதிகம். அது இப்படிப்பட்ட பெருமை வந்து ராமச்சந்திரன் எல்லா உலகம் அவன் தான் நாதன் அப்படின்னு சொன்னார். உடனே மகாராஜன் சரி நாளைக்கு தொடர்தான் இத நாளைக்கு வச்சுக்கலாம். இதான் சந்தையில் இருக்கக்கூடிய ஐசிங்க திருமையான சரியில்லை. அதான் மெதுவாக தான் எழுதியா இருந்து அதோட ஒரு நாளையா இருந்து இதெல்லாம் பொறுத்துண்டு நாளைக்கும் உண்டு. அவசியம் எல்லாரும் வர வேண்டும். வெங்கடேசாய வேதாந்த வருவேனமா சிந்தலே சிவன் ரிஷி வேதாந்த வேதாந்த வாசுதே நாராயண சிவதே லட்சுமி சந்தியபாதிவாச சிவதே சிவன் ரிஷி வாசுதே கிருஷ்ணவாரி சிவதே சிவன் ஸ்ரீ ரமணாய நமஹ.